தோழர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வரலாறு. கொடுங்கோல் மன்னன் மற்றும் இளைஞர்களின் ஈமான். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நகரில் திக்யானூஸ் என்ற பெயருடைய கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் சிலை வணக்கத்தை வற்புறுத்தியதுடன் ஏக இறைவனே அல்லாவே வணங்கியவர்களை கடுமையாக தண்டித்தான். அந்த நகரில் சில இளைஞர்கள் இருந்தனர். அவர்கள் செல்வச் செழிப்பிலும் உயர் பதவியிலும் இருந்தாலும் அவர்களின் உள்ளங்கள் உண்மையான ஏக இறைவனான அல்லாவை மட்டுமே ஏற்றுக்கொண்டன. அவர்கள் தங்கள் ஈமானை, இறை நம்பிக்கையை இரகசியமாக கடைபிடித்து வந்தனர். ஆனால் இந்த இளைஞர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. சிலை வணக்கத்தையும் மன்னனின் போக்கையும் அவர்கள் தைரியமாக எதிர்த்து, எங்கள் இறைவன் வானங்கள் மற்றும் பூமியின் இறைவன், அவனைத் தவிர வேறு எவரையும் நாங்கள் கடவுளாக அழைக்க மாட்டோம். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நாங்கள் வரம்பு மீறியவர்கள் ஆகிவிடுவோம் என்று உறுதியாக கூறினர். وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا وربنا رب السموت والأرض لن ندعو من دال ضم واو سكون نون كسر هاء الهن لقد قلنا إذن شططا. மேலும் அவர்கள் எழுந்து நின்று கூறியபோது அவர்களுடைய இருதயங்களை நாம் உறுதிப்படுத்தினோம். அவர்கள் கூறினார்கள், வானங்கள் மற்றும் பூமியின் இரட்சகன் இறைவன் எங்களின் இரட்சகனாவான். அவனையன்றி வேறு எந்த கடவுளையும் நாங்கள் அழைக்கவே மாட்டோம். அவ்வாறு அழைத்தால் நிச்சயமாக நாம் வரம்பு மீறிய ஒரு வார்த்தையை கூறியவர்களாகி விடுவோம். திருக்குரான் அல்கஃப் 18 வசனம் 14. இளைஞர்களின் இந்த உறுதியான நிலைப்பாடு மன்னன் திக்யானூசுக்கு கோபமூட்டியது. அவன் அவர்களை அச்சுறுத்தி சித்திரவதை செய்யப் போவதாக எச்சரித்தான். தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த இளைஞர்கள் மன்னனின் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் செல்வத்தையும் துறந்து அந்த நகரத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் தப்பிச் செல்லும் வழியில் அவர்களுக்கு உறுதுணையாக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நாயும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது. وَإِذْ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مُرْفَقًا. அவர்களிடையே அவர்கள் பேசிக் கொண்டார்கள், நீங்கள் இவர்களையும் அல்லாஹ்வையன்றி இவர்கள் வணங்கும் எவற்றையும் விட்டும் விலகிச் செல்லும்போது ஒரு குகையில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இறைவன் தன் அருளிலிருந்து உங்களுக்கு போதுமான வசதியை அளிப்பான். மேலும் உங்கள் காரியத்தில் அவன் உங்களுக்கு இலகுவையும் நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான். குர்ஆன் வசனம் அல்கஃப் 18 வசனம் 16. அந்த இளைஞர்கள் அருகில் இருந்த ஒரு மலைப்பகுதிக்குச் சென்றனர். அங்கே அவர்கள் ஒரு குகையைக் கண்டனர். சூரிய ஒளி நேரடியாக படாதவாறு